எனக்குள்ள வந்து ஒரு நேச்சர்லேருந்து ஒரு நேச்சர் வந்து என்னை வந்து தொடர்பு கொண்டுருச்சு. ஒரு நேச்சரோட தொடர்பு கொண்ட நேச்சரோட பல நாள் எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடைச்சதுனால, நான் அந்த நேச்சரோட கலக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நேச்சரோட இருக்கப்பட்டிருக்கிறேன். மற்ற குருமாருக்கும் எனக்கும் என்னென்னா, இந்த ப்யூர் நேச்சரோட நான் வந்து என்னுடைய ட்ராவல், என்னுடைய பயணம் இருக்குது. ஆமாம், அதுக்குள்ளே தான் என்னுடைய பணிகள் எல்லாமே இருக்கிறதுனால, என்னோட நிச்சயமாக ஒரு வேல்யூபுல்லான ஒரு தாக்குதல், அந்த என்னுடைய குரலோ, என்னை சந்திக்கிறதோ, அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நிச்சயமாக நடக்கும். செவ்வாய்க்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க, சந்திரனை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, சூரியன் நமஸ்காரம் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியாது. நிச்சயமாக என்னை பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்குள்ளே நிகழும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி உங்கள் கிரகங்கள், கோள்கள் கூட என்னெல்லாம் கண்டால் கூட ஒரு ஜர்க்கு தான் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ராகு, கேது, சுக்கிரன், புதன் இதெல்லாம் வந்து உங்களை மிரட்டலாம், உங்களை துன்பம் கொடுக்கலாம். ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி சூழல்கள் உருவாகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய காற்றுத்தன்மை, அதை மௌனமாக்கக்கூடிய தன்மை என்னிடம் உண்டு. என்னிடம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நான் வந்து அசாத்தியமான பூகம்பம் மாதிரி ஒரு சூழலுக்குள்ள ஒரு மௌனமாக ஒரு வேலை செய்ய முடியும். ஒரு பூகம்பத்தையே சமயத்தில் மௌனமாக ஆக்கவும் முடியும். அப்போ சனீஸ்வரன் மாதிரி, ராகு மாதிரி ரொம்ப தாக்கத்தை இருக்கிறத கூட எங்கேயாவது ஒரு இடத்துல அதை மௌனமாக மாற்றுறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும்.